எடிசன் வந்து குடுக்குறாரு. குடுக்கும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, "என்னடா லெட்டரு?" அப்படின்னு சொன்னா, "இல்லம்மா மிஸ் குடுக்க சொன்னாங்க, இந்தாங்கன்னு" சொல்லிட்டு எடிசன் லெட்டர் குடுக்குறாரு. அந்த லெட்டர படிச்சு பார்க்குற அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு கண்ல அப்படியே தண்ணீர் வந்து தேங்கி நிக்குது. எடிசன் வந்து ஒரு ஆர்வத்துல கேட்குறாரு, "என்னம்மா ஆச்சு? என்ன லெட்டர் என்ன எழுதியிருக்கு?" அப்படின்னு கேட்டோனே, அதுக்கு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, "இல்லம்மா நீ வந்து ரொம்ப பிரில்லியன்ட்டா இருக்க. அதனால வந்துட்டு நீ வந்து இந்த ஸ்டாண்டர்ட் இல்லாம உன்ன வந்து இன்னும் 2 ஸ்டாண்டர்ட் மேல வந்து போட சொல்றாங்க. ஸோ அதனால நான் வேற ஸ்கூல் பார்த்துக்கலாம். இது வந்து உனக்கு செட் ஆகல போல. நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கேன்னு" சொல்லிட்டு பாசிட்டிவா சொல்றாங்க. இத கேட்ட எடிசனுக்கு வந்துட்டு, சூப்பர் ஜாலி இல்ல. நம்ம வந்து எல்லாரோட ரொம்ப புத்திசாலியா இருக்கோம்னு சொல்லிட்டு அவர் ஹேப்பியா போயிட்றாரு. ஸோ வந்துட்டு அன்னைக்கு தான் வந்து எடிசன் வந்து ஸ்கூலுக்கு போன கடைசி நாள். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எடிசனோட அம்மா வந்து டீச்சர்ன்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அவங்களே வந்து எடிசன வீட்ல உட்கார வச்சு, எடிசனுக்கு தேவையான வந்துட்டு மேத்ஸு, சயின்ஸ் எல்லா கிளாஸஸையும் வந்துட்டு எடிசனோட அம்மாவே வந்துட்டு எடிசனுக்கு கத்துக் குடுக்குறாங்க. இப்படியே டைம் போற இதே டைம்ல வந்துட்டு, எடிசன் வந்துட்டு இந்த ஸ்கூலு, புக்ஸ் இதையும் தாண்டி, இவரு வெளிய போயிட்டு நெறையா வந்துட்டு இந்த அறிவுபூர்வமான புக்ஸு, நியூட்டன் எழுதின புக்ஸு இதெல்லாம் வந்துட்டு அவரே தேடி போய்